இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம். குழந்தைகளை நல்லவர்களாக வளர்ப்பதன் மூலம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம் என்ற சாக்ரட்டிஸின் கூற்றுக்கு இணங்க இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது தக்காளி பூரி. அது செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். பழுத்த தக்காளி 4, வரமிளகாய் ஒரு 5, நல்லெண்ணெய், உப்பு, 1 கப்பு கோதுமை மாவு. இந்த தக்காளி 4 வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு இந்த தோலை நீக்கிடணும். அதே மாதிரி மிளகாயையும் என்ன பண்ணணும்னா வெந்நீரில் போட்டுட்டு வேக விட்டு எடுத்துக்கணும். இதை தனித்தனியாக ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் விழுதா. அதை எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்நீரில் போட்டுட்டு தோல் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த மிளகாயும் பாருங்கள், கலர் வேறு மாதிரி இருக்குது. வெந்நீரில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ தனித்தனியாக போட்டு நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியதான். நான் அரைச்சி விழுது எடுத்துன்னு வந்துட்டேன். இதே மாதிரி நம்ம மிளகாயை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதே மாதிரி மிளகாயை ஜாரில் போட்டு நம்ம விழுது அரைச்சி எடுத்துன்னு வர வேண்டியதான். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா விழுது மிளகாய் விழுது அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ மாவு பிசைறது பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவு இது மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி விழுது, வரமிளகாய் விழுது, உப்பு. ஏன்னா நான் ஏற்கனவே விழுதில் தக்காளி விழுதுலையும் மிளகாய் விழுதுலையும் உப்பு வச்சு அரைச்சிருக்கேன். அதனால் நான் துளி தான் உப்பு போட்டுக்கிறேன். இதை இப்போ எல்லாத்தையும் கலந்துப்போம். இதில் நம்ம வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளி விழுதுலையும் மிளகாய் விழுதுலையும் வாட்டர் இருக்கிறதுனால நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நான் அப்படி விட்டு அப்படியே பிசைஞ்சு எடுக்க வேண்டியதான். பூரி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது 2 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா பூரி இடலாம். மாவு ஊறி எடுத்து இப்போ நம்ம பூரி இட்டு எடுத்துக்க வேண்டியதான். குட்டி குட்டியாக நல்லா அழகாக இட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக இட்டாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம இட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இழுப்பச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டேன். நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம இதில் பூரியை போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம இருக்கு எப்போ எண்ணெய் விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு புஷ்ஷுன்னு வரும். இதில் போட வேண்டியதான். இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளியில் வைட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்கு, கோதுமை மாவில் கார்போஹைட்ரேட் சத்து நிறைஞ்சிருக்கு. இது அடிக்கடி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நிறைய சத்து நிறைஞ்சது தான். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு உப்பிட்டு வந்து சூப்பராக வந்துடுது. பாருங்கள், சுவையான கலர்ஃபுல்லான தக்காளி